மலேசியாவில் இருந்து நாடு கடத்தப்பட்டு இலங்கைக்கு அனுப்பப்பட்ட மிக முக்கியமான பாதாள உலக குழு உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வைத்து. அவருடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் மாட்டியான்றது அவருடைய பேர். அவர் தான் நேற்றிரவு கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வச்சு மாட்டினவர். எனவே அவரை குற்றப்புலனாய்வு பிரிவினர் அதிரடியாக கைது செய்திருக்கின்றார்கள். இவர் ஏற்கனவே மலேசியாவில் பதுங்கியிருந்தவர். மலேசியா போலீசாரால் கைது செய்யப்பட்டு மலேசியா போலீஸ் கைது செய்தா தெரிந்தானே, அவருக்கு நல்ல பிரம்படி பூசையெல்லாம் போட்டு வடிவாக பேக் பண்ணி ஆளை இலங்கைக்கு அனுப்பினது. அப்போ நேற்றிரவு 9:45 மணிக்கு லேண்டான ஏர் ஏசியா விமானத்தில் இறங்கியிருக்கிறார். இறங்கின உடனேயே கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வைத்து மாட்டியிருக்கின்றார். இந்த மாட்டியா 42 வயதுடைய நபர். இவர் எப்படிப்பட்ட ஆள் என்று சொன்னால், இவர் கூலிக்கு கொலை செய்கிற ஒரு துப்பாக்கி சூட்டாளர். அதாவது போய் இவரை போய் சுட்டுட்டு வா, அவரை போய் சுட்டுட்டு வாண்டா உடனே போய் சுட்டுட்டு வருவார். கொஞ்சம் காசு கொடுத்தா சரி, அல்லது போதைப் பொருள் பேக்கெட் ஏதாவது கொடுத்தா சரி, உடனே போய் சுட்டுட்டு வந்துடுவார். அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் இவர். அவருடைய சொந்த பேர் பெரிய நீள பேர் உண்டு. தேவகே சுரங்க சஞ்சீவ கருணாரத்தின, இந்த மாதிரி பேரை கொண்டவர். சுருக்கமான பேர் பாதாள உலக குழு பேர் மாட்டியா. அப்போ இவர் யாருக்கு கீழே வேலை செய்தவர் என்று சொன்னால், இவருடைய பொஸ் இருக்கார் தானே, அவர் தான் மிக மிக முக்கியமான ஆள். அவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். மிக பிரபலமான பாதாள உலக குழு உறுப்பினர் கெஹல்பத்ர பத்மேயினுடைய பிரதான அடியால் தான் கைது செய்யப்பட்டிருக்கார். இவர் ஈடுபட்ட ஒரு பிரதானமான முக்கியமான கொலை சம்பவம் ஒன்று 2022 ஆண்டு நடந்தது. 2022 ஆண்டு ஜூலை மாதம் 27 ஒரு புதன்கிழமை காலமை பார்த்தீங்கன்னு சொன்னால், கம்பஹா நீதவான் நீதிமன்றத்துக்கு ஒரு 6 குற்றவாளிகள் அழைத்து வரப்படுகின்றார்கள். அந்த 6 பேருமே பாதாள உலக குழு ஆக்கள்லாம் ஒரே டீம். அப்போ அவர்கள் விசாரணைக்காக நீதிமன்றத்துக்கு அழைச்சி கொண்டு வரைக்குள்ள ஒரு கேப் வாகனத்தில் அந்த 6 பேரும் வரைக்குள்ள திடீரென்று பின்னால் மோட்டார் சைக்கிளில் 2 பேர் வெளியினம் அடையாளம் தெரியாத 2 நபர்கள் அந்த 6 பேர் மேலேயும் துப்பாக்கிச்சூடு நடத்தி அதில் 4 பேருக்கு காயம். பிறகு அந்த 4 பேரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அதில் 2 பேர் உயிரிழக்கின்றார்கள். 2 பேருமே மிக முக்கியமான பாதாள உலக குழு உறுப்பினர்கள். அன்றைக்கு உயிரிழந்த அந்த முக்கியமான பாதாள உலக குழு உறுப்பினருடைய பேர் பஸ்பொட்டா என்று சொல்லப்படுது. பஸ்பொட்டா. அவருடைய சொந்த பேர் சமன் ரோஹித பெரேரா. பாதாள உலக குழு பேர் பஸ்பொட்டா. அவர் உட்பட 2 பேர் அன்றைக்கு கொல்லப்பட்டவர்கள். ஏனைய 2 பேரும் படுகாயமடைந்து பிறகு உயிர் தப்பி இருக்கின்றார்கள். எனவே அந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட முக்கியமான துப்பாக்கிதாரி தான் இவர், அதாவது மாட்டியா. அன்றைக்கு அடையாளம் தெரியாத நபர், மோட்டார் சைக்கிளில் அடையாளம் தெரியாத நபர். இன்றைக்கு அவர் அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகிறார். எனவே அந்த ஒரு கொலை சம்பவத்தில் மட்டும்தான் ஈடுபட்டாரா, இல்லை இன்னும் ஏதாவது நிறைய செய்தாரா என்று சொல்லி விசாரிக்கத்தானே வேணும். எனவே விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. இப்ப மாட்டியா கொழும்பு வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றார். விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. வவுனியா போலீசார் மேற்கொண்ட அதிரடி நடவடிக்கை காரணமாக 21 கிலோ கேரளா கஞ்சா கைப்பற்றப்பட்டிருக்கிறது. நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த சம்பவம் வவுனியாவில் லக்சபானா வீதி என்று தானே, லக்சபானா வீதியில் வச்சு இடம்பெற்றிருக்கிறது. ஒருத்தர் என்ன செய்யிருக்காருன்னு சொன்னால், ஒருத்தர் இல்லை, மொத்தம் 3 பேரும் என்ன செய்திருக்கணும்னு சொன்னால், கிளிநொச்சியில் இருந்து கேரளா கஞ்சாவை வவுனியாவுக்கு கொண்டு வந்திருக்கணும். கொண்டு வந்த இடத்துல போலீஸுக்கு தகவல் கிடைச்சிட்டது, ஆக்கள் கொண்டு வரணும் என்று சொல்லி. அப்போ போலீஸ் சுற்றி வளைச்சு ஆக்களை பிடிக்க 2 பேர் தப்பி ஓடிட்டோம். இங்கே பத்தைகளால் விழுந்து வேலிக்களால் விழுந்து ஓடிட்டோம். எனவே அவர்களை தேடி பிடிக்கிற நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒருத்தர் மாட்டிட்டார். அவரிடம் இருந்து 21 கிலோ கேரளா கஞ்சா கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அவற்றினுடைய பெறுமதி 1 கோடி ரூபாய் வரும் என்று சொல்லி இப்போ முதல் கட்டமாக மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது. முழுமையான மதிப்பீடு இனித்தான் செய்யப்படும் என்று சொல்லப்படுகிறது. எனவே அந்த தப்பி ஓடின 2 பேரையும் தேடி பிடிக்கிற நடவடிக்கை போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். அப்ப கிளிநொச்சியில் நிறைய இடங்களில் கேரளா கஞ்சா பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. கிளிநொச்சி ஒரு அந்த கஞ்சா கடத்தலுக்கு ஒரு மெயின் ஹப்பா இருக்குன்னு சொல்லப்படுது. ஏன்னு சொன்னால், கடல்ல இருந்து கொண்டு ஏற்கனவே கிளிநொச்சியில் நிறைய இடங்களில் தென்னந்தோப்புக்குள்ள அங்கே இங்கெல்லாம் பெரிய பெரிய உள்ளுக்க பங்கர் மாதிரி எல்லாம் கட்டி பங்கருக்குள்ளேயே கஞ்சா பதுக்கி வச்சிருந்த எல்லாத்தையும் நாங்கள் கடந்த காலங்களில் கேள்விப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த போதைப் பொருள் வாங்குறாக்கள், இந்த கஞ்சா வாங்குறாக்கள் உடனே கிளிநொச்சிக்கு தானே போகிறதாம். எனவே இவர் கொடுக்குற தகவல்களின் அடிப்படையில் இவருக்கு ஒரு ஓனர் பேர் தானங்க கிளிநொச்சியில் வித்தவர், அவர் பிடிபடுவார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. ஷரித் அபேசிங்க,
அதாவது எஸ்ஜேபி கட்சியினுடைய ஹொரணை அமைப்பாளராக இருந்தவர் நேற்றைய நாளில் கைது செய்யப்பட்டு இப்பொழுது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். அதாவது ஹரக்கட்டா இருக்கிறதானே, ஹரக்கட்டாவினுடைய மனைவியிடம் இருந்து 12 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றார் என்று சொல்லி அவர் மேலே குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு அவர் மட்டுமில்லாமல் இன்னும் 2 பேர் மொத்தம் 3 பேர் வந்து நேற்று கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் வந்து எஸ்ஜேபி கட்சியினுடைய ஹொரணை அமைப்பாளர் சரித் அபேசிங்க இன்றைக்கு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார். இது சம்பந்தமாக எஸ்ஜேபி கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். அந்த அறிக்கையில் வந்து இவர் கட்சியிலிருந்து நீக்கப்படுவதாகவும் சகல பொறுப்புகளில் இருந்து நீக்கப்படுவதாகவும் அதில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் வந்து இன்னும் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறேன்னு சொன்னால், இந்த சம்பவம் நடந்தது வந்து 2023ஆம் ஆண்டு. அப்போ தான் வந்து இந்த 12 கோடியை போய் துபாயில் வந்து வாங்கியிருக்கணும். அந்த சம்பவம் நடந்த அந்த டைமில் வந்து அவர் கட்சியில் இருக்கையில் கட்சியில் சேரலை என்று சொல்லி அதில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது ஓகே தான், சம்பவம் நடக்கக்குள்ளே கட்சியில் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஆளை வந்து விசாரிக்காமல் முன்ன பின்ன ஆராயாமல் கட்சியில் சேர்த்து பெரிய பொறுப்பு கொடுக்குறதா? அதுவும் ஹொரணை தொகுதியினுடைய அமைப்பாளர் பதவி கொடுக்கலாமா? எனவே அவர் ஒரு பிரபலமான நடிகர். எனவே அந்த அடிப்படையை வச்சுக்கொண்டு நடிகர் தானே, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபேமஸான ஆள் தானே போட்டு தூக்கி கொடுத்துருக்கிறேன் போலடக்கு. அதனால் வந்து இப்போ கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், போன வருஷம் எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து பிடிபடையக்குள்ள இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டி போட்டாக்கள் இந்த மாதிரி கன பேர் வந்து எஸ்ஜேபி கட்சியிலேருந்து நீக்கப்பட்டார்கள். அப்போ வந்து சஜித் பிரேமதாசா ஒரு அறிக்கை விட்டவர், இனிமேலும் கட்சியில் யாராவது சேர்றதாக இருந்தாலும் சரி அல்லது எங்கட கட்சி சார்பாக தேர்தலில் போட்டி போடுறதாக இருந்தாலும் சரி ஒழுங்காக இருக்கணும், போலீஸ் ரிப்போர்ட்டெல்லாம் கொண்டு வரணும், எந்த விதமான குற்ற பின்னணியும் இருக்கக்கூடாது, அப்படியான ஆட்களுக்கு தான் வாய்ப்பு கொடுப்பேன்னு சொல்லி. ஏன் சொல்லுங்க பாப்போம், புதுசாக கட்சியை ஆரம்பித்து வார போகிற எல்லாரையும் கட்சியில் சேர்த்து எல்லாருக்கும் வந்து தேர்தலில் போட்டி போடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தா அதில் நிறைய பேர் வந்து குற்றவாளிகள், குற்றங்களோட சம்பந்தப்பட்டவர்கள், பாதாள உலக குழு குரூப்ஸ். எனவே சஜித் பிரேமதாசா போன வருஷமே அந்த அறிக்கையை விட்டிருந்தவர். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதெல்லாத்தையும் தெரிஞ்சு கொண்டு ஓரமாக இருந்திருக்கார், ஹொரண அமைப்பாளராக இருந்திருக்கார் சரித் அபேசிங்க. இப்போ கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார். அதோட இன்னும் ஒரு முக்கியமான தகவல் ஒன்று சொல்லப்படுது. என்னென்னு சொன்னால், நேற்று கைது செய்யப்பட்ட ஆக்களில் முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச இருக்கார் தானே, முன்னாள் நீதி அமைச்சர், அவருடைய மகனும் ஒரு ஆள் தானே சட்டத்தரணி. இப்போ அப்பா வந்து நீதி அமைச்சராக இருக்கிறார் என்ற அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் தான் மகன் வந்து தலைகளை ஆடினு வையுங்களன். அப்போ மகன் ஒரு குற்றம் செய்கிறாருன்னு சொன்னால் அப்பாவினுடைய சம்மதம் இல்லாமல் இருக்குமா, அப்பாவினுடைய உடந்தை இல்லாமல் இருக்குமா? இப்போ மகன் வந்து ஒரு பேப்பரை காட்டுறாரு, அப்பா இதில் சைன் போடுங்கன்னு சொன்னால் மகன் தானே என்றதுக்காக அவர் சைன் வைக்கலாமா? அவர் என்ன சாதாரண அப்பாவா? அவர் நாட்டுக்கு அமைச்சர் என்ன? அப்போ கண்டபடி சைன் எல்லாம் வைக்க முடியாது. எனவே அவருக்கும் குற்றங்களில் வந்து உடந்தை இருக்கலாம் என்று சொல்லி மிக விரைவில் அவரும் கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி சமூக வலைத்தளங்களில், சிங்கள சமூக வலைத்தளங்களில் நிறைய செய்திகள் பார்த்தேன். அவர் செய்த குற்றங்கள் என்று சொல்லி பட்டியல் எல்லாம் போடப்பட்டிருக்கிறது. எனவே என்ன நடக்கப்போது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இலங்கையை உலுக்கிய மற்றொரு பரபரப்பான சம்பவம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அம்பாறை மருத்துவமனையில் பணிபுரிந்த மருத்துவர், பெண் மருத்துவர் வந்து கொலை செய்யப்பட்ட சம்பவம், தெல்தனிய பகுதியில் வச்சு கொலை செய்யப்பட்ட சம்பவம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அது சம்பந்தமாக ஒரு போலீஸ் அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது இந்த குற்றவாளிகள் வந்து 7 நாட்கள் தலைமறைவாக இருந்தவை தானே. தலைமறைவாக இருந்தது மட்டும் இல்லாமல் இடையில வந்து அவருக்கு வந்து மொத்தம் 3 பிள்ளைகள். ஒரு பிள்ளையை, கடைசி பிள்ளையை கூட்டிக்கொண்டு தான் யாழ்ப்பாணத்தில் போய் பிடிபட்டவர். உங்களுக்கு தெரியும் அந்த கதை. அதில் மூத்த 2 பிள்ளைகளும் இருக்கணுமல்லோ, அவையில் வந்து வேறொரு இடத்துல இருக்கணுமாம், வேறு எங்கேயும் அவற்றை ஒரு பழைய வீட்டில் இருக்கணுமாம். அதை போய் பார்த்துருக்கார், அந்த 2 பிள்ளைகளையும் போய் பார்த்துருக்கிறார். பிறகு கொழும்புக்கு வந்திருக்கார், கொழும்புலேருந்து பஸ் ஏறி யாழ்ப்பாணம் போயிருக்கார். எனவே இந்த மாதிரி சுதந்திரமாக திரிஞ்சிக்கார். எனவே அவரை வந்து மறைச்சி வைக்கிறதுக்கு, அவர் இப்படி திரிகிறதுக்கு ஒரு ஆள் சப்போர்ட் பண்ணிக்கார். அவர் தான் போலீஸ்காரர், போலீஸ் இன்ஸ்பெக்டர். எங்கே என்று சொன்னால் கண்டியில் வந்து குண்டசாலை என்று இருக்குதானே, குண்டசாலை போலீஸ் ட்ரைனிங் ஸ்கூல், அதாவது காவல்துறை பயிற்சி பள்ளிக்கூடம், அதனுடைய இயக்குநராக, அதனுடைய பொறுப்பதிகாரியாக இருந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரான் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார். குற்றவாளிக்கு வந்து அடைக்கலம் கொடுத்தார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில். இதோட எத்தனையோ போலீஸ்காரரும் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் குற்றவாளிகளோட தொடர்பு என்று சொல்லி. இருந்தாலும் இன்னமும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே அங்கங்கே ஒரு சில கருப்பாடுகள் இருக்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. முதல்ல இந்த கைது செய்யப்படுற போலீஸ்காரருக்கு வந்து கடுமையான தண்டனை கொடுக்கணும். அப்போ தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிளீனாக இருந்தால் தானே மக்களை வந்து திருத்த முடியும். போலீஸ்காரரை பிளவிட்டா அப்படி மக்களை திருத்த முடியும். தானே மக்கள் மத்தியில் கேட்கப்படுற மிக முக்கியமான அடுத்த கேள்வி, எரிபொருட்களுக்கான விலைகள் குறையுமா குறையாதா? சர்வதேச ரீதியாக எரிபொருட்களுக்கான விலைகள் வந்து பயங்கரமாக குறைஞ்சொண்டு போகுது. எல்லாம் $71, $70 அந்த அளவுக்கு வந்துட்டுது. எங்கேயோ 100க்கு மேலே நின்றது, நல்லா விழுந்துட்டுது. அப்போ ஏன் இலங்கையில் விலை குறையலை என்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் வருந்தானே. அதுக்கு அரசாங்கம் ஏற்கனவே ஒரு விளக்கம் சொன்னது, நாங்கள் வச்சுக்கிற ஸ்டொக் எல்லாமாப்பா விலை கூடின டைமில் வாங்கினது, அதை முதல் முடிக்கணும் என்று சொல்லி அரசாங்கம் சொன்னது. இருந்தாலும் எதிர்க்கட்சிகள் சும்மா இருக்குமா? இல்லை தானே, அதை திரும்ப திரும்ப கேட்டபடி விலையை குறைங்கோன்னு சொல்லி. இதுக்கிடையில் வந்து
இலங்கையில் வந்து எரிபொருட்களினுடைய விலைகள் வந்து ஓரளவு கண்டாலும் கட்டுப்பாட்டுக்களை இருக்கிறதுக்கு காரணம் அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட மானியம். அரசாங்கம் வந்து 57 பில்லியன் ரூபாவை வந்து மானியமாக கொடுத்தது. அதனால தான் அதிகமாக விற்க வேண்டிய எரிபொருள் வந்து கட்டுப்பாட்டு விலைக்குள்ள விற்கக்கூடியதாக இருந்தது. என்ன பிரச்சனை சொன்னால் இந்த ஜூன் மாத கடைசியோட அந்த 57 பில்லியன் ரூபாய் முடியுது. அப்போ மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அடுத்த கேள்வி, அரசாங்கம் வந்து இன்னும் ஒருக்கா அந்த மானியத்தை கொடுக்கலாம் தானே, அந்த மானியத்தை வந்து கொஞ்சம் நீடிக்கலாம் தானே இப்போதைய நிலைமையை வந்து சமாளிக்கிறதுக்கு. ஏன்னு சொன்னால் மானியம் இல்லைன்னு சொன்னால் ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து எரிபொருட்களுக்கான விலைகள் வந்து குறைஞ்சது. ஒவ்வொரு எரிபொருளும் வந்து அது 92 ஒக்டேனாக இருக்கலாம், 95 ஒக்டேனாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஒவ்வொன்றுமே வந்து குறைஞ்சது 100 ரூபாவால் அதிகரிக்கும் என்று சொல்லி ஒரு கணிப்பீடு ஒன்று இருக்குது. அப்போ திடீரென்று 100 ரூபா அதிகரித்தா லிட்டருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்போ எனவே அரசாங்கம் வந்து மானியம் கொடுத்து அப்படியாவது காப்பாற்றணும். அப்போ இது சம்பந்தமாக ஒரு பிரதி அமைச்சர்கிட்ட வந்து கேட்கப்பட்டது. நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த அவர்கள்ட்ட வந்து கேட்கப்பட்டது, என்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் மானியத்தை கொடுங்களேன், ஜூலை மாதத்துக்கும் கொடுங்களேன், அப்போ தான் நல்லா இருக்கும் என்று சொல்லி கேட்கப்பட்ட போது அவர் சொல்லியிருக்கார், நாங்கள் அரசாங்கம் வந்து இது சம்பந்தமாக ஆலோசனை செய்து வருகிறோம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கின்றோம். மிக விரைவில் இது சம்பந்தமான அறிவிப்புகளை வெளியிடுவோம் என்று சொல்லி நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த அவர்கள் சொல்லியிருக்கின்றார். இப்போ ஜூலை மாதம் 1ஆம் தேதி என்று சொன்னால் ஜூன் மாதம் 30ஆம் தேதி பின்னேறம் போல அறிவிக்கணும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி என்ன மாற்றம் என்று சொல்லி. எனவே காத்திருப்போம். அடுத்ததாக இன்றைய கருத்தோவிய பகுதி. கருத்தோவியத்தில் வந்து இன்றைக்கு 2 பேர் கதைக்கிற ரகசியம். அதாவது தமிழன் பத்திரிகையில் வந்து உஷ் என்ற ஒரு பகுதி ஒன்று வாரது. அதில் வந்து 2 பேர் ரகசியம் கதைக்கணும். என்னென்னு சொன்னால் அதில் என்ன கதைக்கணும்ன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது இந்த ஹரக்கட்டா இருக்காரு தானே ஜெயிலுக்குள்ளே, அவர்கிட்ட இருந்து 12 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றார்கள் என்று தான் நேற்று 3 பேர் வந்து கைது செய்யப்பட்டவே. அந்த 3 பேர் மட்டும் இல்லையா மாக்கள், இன்னும் கன பேர் இருக்கிறவாம். அதில் வந்து இப்போ எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கணுமா குந்தி கொண்டு பாராளுமன்றத்தில், அவர்களும் வந்து மிக விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்று சொல்லி யார் என்று சொல்லி பேர் சொல்லப்படையில் இப்போ இலங்கையில் எதிர்க்கட்சி வரிசையில் இருப்பவர்களும் வந்து சம்பந்தப்பட்டவர்கள், மிக நெருக்கமான தொடர்புள்ளவர்கள் என்று சொல்லி அதில் சொல்லப்பட்டது என்று சொல்லி 2 பேரும் ரகசியம் கதைக்கணும். அது மட்டும் இல்லாமல் துபாயில் கொடுக்கப்பட்ட அந்த பெருந்தொகை பணத்தை வந்து இலங்கைக்கு உண்டியல் மூலமாக கடத்தியவர் யார், அது எப்படி இலங்கைக்கு வந்தது, யாருடைய அக்கௌண்ட்டுக்கு வந்தது என்று சொல்லி கணக்க கேள்விகள் இருக்குது தானே. எனவே அது சம்பந்தமாகவும் முக்கியமான புள்ளிகள் மாட்டுவார்களாம் என்று சொல்லி இவர்கள் 2 பேரும் ரகசியம் கதைக்கிறார்கள். எனவே நல்ல விஷயம், பிள்ளை செய்தாக்கள் வந்து மாட்டட்டும். எதிர்கட்சியில் இருக்கிறார்கள் வந்து அளவுக்கு அதிகமாக துள்ளுறவே, யாரெல்லாம் ஓவரா துள்ளினமோ அவைக்கு பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக ஏதாவது கேஸுகள் வழக்குகள் இருக்கும். அதனால தான் துள்ளுறது, அதை மறைக்க தான் துள்ளுறது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் எதிரணி வரிசையில் இருக்கிறார்கள் யாரெல்லாம் எதிர்காலத்தில் கைது செய்யப்படுவார்கள் இந்த கேஸுக்காக என்பதை. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள், தகவல்கள் மற்றும் இந்த குறிப்பு சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.